உடனே என்ன பண்ணுதுங்க, அந்த மிருகம் வாளால் ஒரு அடி அடிக்க கோகு அதை அழகாகவே டாட்ச் பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சுற்றி செவுர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அடி அடித்து வேகமாக போய் அந்த மிருகத்தோட மூஞ்சில் ஒரு குத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிருகத்துக்கு ஒன்றுமே ஆகலைங்க. அப்படியே மறுபடியும் பழைய இதுக்கு வந்துடுது. இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, முயற்சியை விடாமல் கோகு பழைய மாதிரி உதைக்க போக உதைச்சது தாங்க தெரியும். அப்படியே அந்த மிருகத்தோட தோளில் பட்டு அப்படியே ரப்பர் பந்தல் அடித்த மாதிரி இங்கே இருந்து அங்கேயும் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்காருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கோகுக்கு பயங்கரமாக அடி தாங்க படுது. இப்போ கோகு சொல்கிறாரு, இது வந்து ஹார்டாக இருந்ததுன்னா கோகுவோட அடி வேலை செய்யும், இது ரொம்பவே வந்து கொலன்னு இருக்கிறதுனால இவர் அடிக்கும் போதெல்லாம் அவரோட அடி முழுக்க அந்த மிருகத்துக்குள்ளே போயிடுதுங்க, போய் பவுன்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு. அவரால் அந்த மிருகத்து மேலே ஒரு டைட்டான அடியையே கொடுக்கவும் முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு, முயற்சியை விடமாட்டோம், அவனை எப்படியாச்சும் முடிப்பன்னு கோகு மறுபடியும் அடிக்க வர அதோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு மின்னல் அட்டாக்கை இது பண்ண, இதை பார்த்து நம்ம எயிட்டர் கோகு அது தலையை பாரு, அது பக்கத்தில் போயிடாதா அப்படின்னு கத்த, உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மின்னல் அட்டாக் அடிக்கும் பாருங்க, பயங்கரமான